கடுகுல ஒரு உவமையை சொல்றாரு. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் நிலத்தில் என்ன செய்கிறான்? விதைக்கிறான். அது விதைகளில் சிறியதாக இருந்தாலும் வளரும் பொழுது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளை வந்து அடையத்தக்க பெரிய மரமாய் என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா. கடுகு பார்த்துருக்கீங்களா? சிறிய விதை தான். ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து சொல்லும் கூட சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போய் விழு என்று சொல்ல அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். சார், அற்பமான ஒரு காரியம், சின்ன விஷயம், ஒரு சிறு குண்டுமணி அளவில் இருக்கிற கடுகு. ஆண்டவர் அதை பார்த்து சொல்கிறாரு, விதைக்கும் போது சிறு விதை தான், ஆனால் அது வளரும் பொழுது ஒரு பெரிய மரமாக என்ன செய்கிறது? எந்த மரமும் விதைக்கும் பொழுது எப்படி விதைக்கப்படுகிறது? சாதாரண ஒரு சின்ன விதையா, ரொம்ப மென்மையான விதையா என்ன செய்யப்படுகிறது? விதைக்கப்படு, அற்பமானதாக விதைக்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி மரமாய் மாறும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களுக்கு அது பங்குள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமும் கூட ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், சின்ன விசுவாசமாக இருக்கலாம். உங்களுடைய காரியங்களை சிறிதாக இருக்கும்பொழுது அவர்கள் பார்த்து என்னை நகைத்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியத்தில் தான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். அல்லேலூயா. அங்கே தான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை அற்பமாக எண்ணின இடத்துல தான் என்ன செய்வேன்? நான் அதிசயங்களை, அற்புதங்களை அதன் மூலமாய் செய்வேன். ஆமென்.